وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கனிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நமது வணக்கத்திற்குரிய நாயனாகவும் இந்த இஸ்லாத்தை அவனது தூய மார்க்கமாகிய இந்த இஸ்லாத்தை நமது வாழ்க்கை நெறியாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அல்லாஹ்வினது இறுதி தூதர் என்றும் நம்பியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த இஸ்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு எல்லாம் வாழ வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வரிசையிலே சற்று சில தினங்களுக்கு முன்பாக நமது மாநிலத்தின் அண்டை மாநிலமான கேரளாவிலே ஏற்பட்ட அந்த பேரிடர் என்பது பலருக்கு ஒரு அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதாக, பலவிதமான உயிரிழப்புகள், பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது போன்ற பேரிடர்கள் என்பது இன்றல்ல நேற்றல்ல எல்லா காலங்களும் ஆங்காங்கே நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் வழிகாட்டக்கூடிய ஏக இறைவனது மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் சோதனையை குறித்த ஒரு மூமினுடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாம் அறிந்திருப்பது மிக அவசியமானது ஒன்று. நாம் இந்த சோதனைகளை எல்லாம் எப்படி பார்க்க வேண்டும், எவ்வாறு இவைகளை எல்லாம் அணுக வேண்டும் என்று நமக்கு இந்த மார்க்கம் வழிகாட்டு தந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு காட்டக்கூடிய சில வழிகாட்டல்களை குறித்து தான் இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம், பரீட்சை கூடம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில்
நம் அனைவரையும் நாம் விரும்பக்கூடியவற்றை கொண்டும் விரும்பாதவற்றை கொண்டும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை கொண்டும் தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டும் என்று எல்லா விதமான, அதாவது நல்லது கெட்டது என்று இரு வகையிலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சோதித்து கொண்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனால் இந்த சோதனையின் ஊடாக நம்மை சோதிப்பதாக திருமறையிலே தெளிவாக அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனத்திலே சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மரணத்தையும் மரணத்திற்கு பின்பு உண்டான அந்த மறுவுலக வாழ்க்கையையும் நாம் படைத்ததின் நோக்கம் என்னவென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகில் வாழும் பொழுது இத்தகைய இன்பகரமான நன்மை தீமை இன்பம் துக்கம் என்று இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகள் இருந்தும் கூட உங்களில் செயல்களால் மிக அழகானவர் யார் என்பதை அவன் சோதிப்பதற்காக உங்களுக்கு மரணத்தையும் மரணத்திற்கு பிறகு உண்டான ஒரு வாழ்க்கையும் அவன் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சூரத்துல் அம்பியாவில் வரக்கூடிய இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை நீங்கள் விரும்பாதவற்றை தீயவற்றை கொண்டும் சோதிக்கிறோம், நீங்கள் விரும்பக்கூடிய இன்பகரமான விஷயங்களை கொடுத்தும் உங்களை சோதிக்கிறோம். வ இலைனா துர்ஜஊன். ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் நாளை மறுமையில் இவ்வாறு சோதனைகள் எல்லாம் இருந்து நீங்கள் இவைகளை எல்லாம் எவ்வாறு கையாண்டீர்கள், இறை கட்டளையை எவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டினீர்கள் என்பதை பொறுத்து நாளையில் மறுமையில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள், அதற்குண்டான கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனைகள் இன்பகரமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய துன்பகரமான விஷயமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே இறைவனது பார்வையில் சோதனை தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை இறைவன் அளித்தாலும் சரி, நாம் விரும்பாதவற்றை இறைவன் நிகழ்த்தினாலும் சரி, அவை இரண்டுமே இறைவனது பார்வையில் அது சோதனை என்பதை நாம் முதலாவதாக நம்முடைய சிந்தனையில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்றாலும் கூட மனிதனுடைய சிந்தனை மனிதனுடைய பார்வை இயல்பாகவே எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரில் அழகாக சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு. மனிதன் இயல்பாகவே அவனை இறைவன் சோதிக்க நாடி சோதித்து அவன் விரும்பக்கூடியவற்றை அவனுக்கு கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி இத்தகைய ஒரு சோதனையை கொடுக்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன். எனது இரட்சகன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், சங்கைப்படுத்தி விட்டான் என்று சந்தோஷப்படுகிறான் என்று நினைக்கிறான், சொல்கிறான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. இன்னும் இதற்கு நேர்மாறாக அவனை சோதனையை கொடுத்து அவனை பரீட்சிக்கும் பொழுது, அவன் விரும்பாதவற்றை கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது, அவனுடைய ரிஸ்க் விஸ்தீரணங்களில் நாம் நெருக்கடியை கொடுக்கும் பொழுது, ஃபயகூலு ரப்பி அஹானன். எனது இரட்சகன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று மனிதன் நினைக்கிறான், சொல்கிறான். ஆனால் இது மனிதனுடைய பார்வையாக இருந்தாலும் இறைவனது பார்வையில் இவ்விரண்டுமே பரீட்சை என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட சோதனைகள் இந்த உலகத்தில் இன்பத்தை கொண்டும் துன்பத்தை கொடுத்தும் இன்பகரமான விஷயங்களை கொடுத்தும் துன்பகரமான விஷயங்களை கொடுத்தும் நம்மை சோதிப்பதாக இருந்தாலும் கூட நாம் இந்த உலகில் இவை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்து நமக்கு இந்த மார்க்கம் அழகாக வழிகாட்டுகிறது. அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இரண்டுமே சோதனையாக, இன்பம் துன்பம் இரண்டுமே நமக்கு சோதனையாக இறைவனது பார்வையில் கொடுக்கப்பட்டாலும் நாம் அல்லாஹ்வினிடத்தில் நல்லவற்றையே கேட்க வேண்டும், அதற்காக முயல வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று எது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தீங்கிழிக்கக்கூடியதாக இருக்குமோ அதை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும்,
அதை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக நமக்கு பலவிதமான பிரார்த்தனைகளை, அழகான துஆக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் சொல்வார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி. யா அல்லாஹ், நான் இம்மை மறுமை ஈருலகிலும் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளையும் இடத்தில் கேட்கிறேன். வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி. எனது இறைவா, இம்மைக்கும் மறுமையிலும் எது தீங்காக இருக்குமோ அந்த அத்தனை தீங்குகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எண்ணற்ற பிரார்த்தனைகள், அழகான துஆக்கள் எல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு அளித்திருக்கும் உனது அருட்கொடை என்னை விட்டும் நீங்கி விடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்பார்கள். வதஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்னை விட்டும் நீங்கி விடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள். வஃபுஜாஅதி நிக்மதிக், இன்னும் எதிர்பாராமல் இறங்கக்கூடிய உனது தண்டனையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள். வ ஜமீஇ சஹதிக், என் மீது இருக்கக்கூடிய உனது அதிருப்தி, எல்லா வகையான அதிருப்திகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் தொடர்ச்சியிலே நாம் பார்க்கிறோம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேரிடர்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை விட்டும் பாதுகாவல் தேடி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் வார்த்தையாக சொல்லி அதை மொழியாக்கம் செய்கிறேன், பாருங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹதும். எனது இறைவா, இடிந்து விழக்கூடிய, அதாவது என் மீது இடிந்து விழுந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும், நான் அவ்வாறு ஏற்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள். வஅஊது பிக மினத் தரத்தி, உயரமான இடத்திலிருந்து நான் விழுந்து இறப்பதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் கரிகி வல் ஹர்கி வல் ஹரம், இன்னும் நான் நீரில் மூழ்கி இறப்பதை விட்டும் நெருப்பில் வீழ்ந்து இறப்பதை விட்டும் தள்ளாத வயோதிகத்தை அடைவதை விட்டும் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்றெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் இல்லை, எங்கேயும் சரி இறைவனை மிஞ்சிய ஒரு சக்தி என்பது கிடையவே கிடையாது. இது ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அடிப்படையாக நம்ப வேண்டிய விஷயம். இறைவனை, அவனுடைய சக்தியை மிஞ்சக்கூடிய, அதை மீறிய ஒரு சக்தி என்பது எங்கு உலகிலும் கிடையாது என்கிற அந்த எண்ணத்துடன் நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை பார்ப்பவனாக இருக்கிறான். அதற்குண்டான நாம் கேட்கக்கூடியவற்றில் சிலவற்றை அல்லாஹ் சொல்கிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்கள் கேட்கக்கூடியவற்றில் எதையெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் கேட்டு பிரார்த்தித்து நீங்கள் வேண்டுகிறீர்களோ அவை அனைத்திலிருந்தும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் கொடுக்கிறேன். வஆதாக்கும், அவன் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக கேட்க வேண்டும் அதிகமாக, இது போன்ற விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த பாதிப்பு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எல்லா விதமான எச்சரிக்கை நடவடிக்கைகளை, முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், ஒரு சோதனை ஏற்பட்டு விடுமானால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், இறை விசுவாசியினுடைய காரியம் என்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நன்மைக்குரியதாகவே அமைகிறது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن,
எல்லா காரியங்களிலும் நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு பாக்கியம் என்பது இறை விசுவாசிக்கே தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர், அவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அவனுக்கு ஏற்படுமானால் அவன் தனது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், அதன் தொடர்ச்சியாக கட்டுப்பட்டு வாழ்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு மிக சிறந்ததாக, இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்ததாக ஆகிறது. வஇன் அஸாபத்ஹு ضرா, அவன் விரும்பாத ஒரு தீங்கு அவனை தொட்டு விடுமானால் ஃபஸபர, அவன் அதில் பொறுமை காக்கிறான், அதன் தொடர்ச்சியாக அவன் நன்மையை ஆதரவு வைக்கிறான். ஃபகான கைரன் லஹ், அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சோதனை ஏற்பட்டு விடுமேயானால் நாம் அதில் நன்மையாக இருந்தால் நன்றி செலுத்துவதும் அதை அதிகப்படுத்த வேண்டும். நாம் விரும்பாத காரியங்களாக, தீமைகளாக இருந்தால் அதில் நாம் பொறுமை காக்க வேண்டும், அல்லாஹ்வினிடத்தில் நன்மையை ஆதரவு வைக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் பொறுத்தவரையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது. தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள், நோயாக இருக்கலாம், பொருளாதார இழப்பாக இருக்கலாம், அல்லது பரவலாக மக்களுக்கென்று பொதுவாக ஏற்படக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய பேரிடர்களாக இருக்கலாம் என்று பலவிதமான சிரமங்கள் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு உண்மையான மூமியினுடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த சிரமங்கள் இதனால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அடையக்கூடிய பாதிப்பு என்பது இந்த உலகத்துடன் முடிந்து விடுவதல்ல. இந்த உலகத்தில் நான் படக்கூடிய கஷ்டம் என்பது இந்த உலகத்துடன் முடிந்து விடுவதல்ல. மாறாக இதற்குரிய கூலி என்பது நாளை மறுமையிலும் கிடைக்கும் என்பதைத்தான் நாம் நன்மையை ஆதரவு வைப்பது என்று நாம் சொல்கிறோம். அந்த வரிசையிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இஸமில் ஜஸாஇ மஅ இஸமில் பலா, எவ்வளவு ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் துன்பங்கள், துயரங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குமோ அவ்வளவு அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் கூலியும் நன்மையும் அவனுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் தொடர்ச்சியிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த பேரிடர்களினால் இறந்து விட்டவர்களை குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உயிர் நீர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஷஹீதுடைய அந்தஸ்து. இந்த அந்தஸ்தை பெற்றவர் நாளை மறுமையிலே நினைப்பார், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகளை பார்க்கும் பொழுது நினைப்பார், எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகில் அனுப்பப்பட்டு நான் மீண்டும் ஷஹீதாகி ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார். உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப உலகிற்கு அனுப்பப்பட்டு திரும்ப ஷஹீதாய், திரும்ப உலகுக்கு அனுப்பப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு ஷஹீதாய், இவ்வாறு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு மகத்தான வெகுமதியை ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட அந்தஸ்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கேட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், நபி தோழர்கள் எல்லாம் கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், மா தஉத்தூன அஷ்-ஷஹீத ஃபீக்கும், உங்களிலே ஷஹீத் என்றால் யாரை கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி தோழர்கள், அங்கிருந்த நபி தோழர்கள் சொன்னார்கள், மன் குதில ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், யார் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், இன்ன ஷுஹதாஅ உம்மதி இதன் லகலீல், சொன்னார்கள் உங்களுடைய பார்வையில் உள்ளதை போன்று அல்லாஹ்வினது பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஷஹீத் என்று சொன்னால், என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய ஷஹீதுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவானதாக ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மறாக ஷஹீத் என்றால் யார் தெரியுமா என்று ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க. அதில் சொன்னார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
அல் மத்ஊனு ஷஹீத், அல் மத்ஊனு ஷஹீத், கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கிறாரே அவரும் நாளை மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருப்பார். வல் மப்தூனு ஷஹீத், யார் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட ஏதேனும் நோயினால் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து இறக்கிறாரோ அவரும் நாளை மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வல் கரீகு ஷஹீத், யார் நீரில் மூழ்கி இந்த உலகில் இறந்து விடுகிறாரோ அவரும் நாளை மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருப்பார். வசாஹிபுல் ஹரீகி ஷஹீத், இன்னும் யார் நெருப்பில் வீழ்ந்து நெருப்பினால் இறந்து விடுகிறாரோ இந்த உலகத்தில் அவரும் நாளை மறுமையில் ஷஹீத். எந்த அளவிற்கென்றால் பிரசவத்தின் பொழுது ஒரு பெண்மணி கருவை வைத்துக் கொண்டு அதை பெற்றெடுத்த பின்போ அல்லது முன்போ இறந்து விடுவாரே ஆனால் அந்த பெண்மணியும் நாளை மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன்லாம் இது எதுக்கு செய்கிறான்? பச்சிலம் குழந்தை, எவ்வளவு பாவப்பட்ட மக்கள் என்று நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இரக்கம் அதிகமாயிருதுன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் இறைவனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துல கூட இது போய் இறைவன் செய்து விட்டானே, நமக்கென்னமோ அதிக அக்கறை, நமக்கென்னமோ பிறரின் மீது அதிக அக்கறை, அதாவது கருணை இருப்பதை போன்று நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? இவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, இவங்களை போய் இறைவன் செஞ்சுட்டானேன்னு கேட்கிறோம், நினைக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே. நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அவனுடைய ஹிக்மத்தை விட்டும் நீங்கி தான் இருக்காது. அதை செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும். அதுல ஒன்றுதான் நமக்கு மார்க்கத்தில் தெளிவுபடுத்திய அல் மப்தூனு ஷஹீத், அல் மத்ஊனு ஷஹீத், அல் கரீக் ஷஹீத், வசாஹிபுல் ஹரீக் ஷஹீத், என்னவெல்லாம் பார்த்தோமோ இந்த பட்டியலை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலக மோகங்களை அதிகமாக நம்முடைய உள்ளங்களில் சென்று விட்டதால் நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட இழப்பு பெரிய இழப்பு என்று. இறைவனுக்கு இருக்கக்கூடிய இரக்கத்தை விட நமக்கு அதிகமாக இரக்கம் இருப்பதை போன்று நாம் சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை காட்டிலும் நாளை மறுமையில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி என்பது மகத்தானதாக இருக்கும் என்பதை அழகாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஹீதை குறித்து உண்டான ஹதீஸில் தெளிவுபடுத்தினார் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக, இது போன்ற பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலையில் நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது என்று சொன்னால், இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மனதளவில் நம்முடைய சிரமங்களை குறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு என்னென்ன இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமோ அதை எவ்வாறெல்லாம் நாம் நிவர்த்தி செய்ய முடியுமோ அந்த எல்லா கோணத்திலும் நாம் அதற்கு முயல வேண்டும் என்பதையும் நமக்கு இந்த மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், மக்களுக்கு யார் மிகவும் பயனுள்ளவராக இருப்பாரோ அவர்தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, இந்த உலகில் வாழும் பொழுது யார் ஒரு ஆன்மாவை வாழ வைப்பாரோ, யார் ஒரு ஆன்மாவை வாழ வைப்பாரோ, அது வாழ்வதற்கு காரணமாக ஆகுவாரோ, ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவர் மனித இனத்தையே மனித சமுதாயத்தையே அனைவரையுமே அவர் வாழ வைத்தவரை போன்றாவார் என்று அழகான பூமியை சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற பேரிடர்களில் நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறுதியாக ஒரு நபிமொழியை நினைவூட்டி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யார் பிறரிடத்தில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட
கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கக்கூடிய அந்த ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியில் மேல் வசிக்கக்கூடியவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள். அவ்வாறு நீங்கள் இருப்பீர்களேயானால் அல்லாஹ் நாளை மறுமையில் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் என்று மட்டும் சொல்லல, இர்ஹமு மன் ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுவீர்களே ஆனால் அல்லாஹ் அதாவது வானத்தில் இருப்பவனாகிய அந்த அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். எங்கே இரக்கம் காட்டுவான்? இம்மையிலையும் காட்டுவான், விசேஷமாக நாளை மறுமையிலும் காட்டுவான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن اهتدى بهداه. கனிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இன்பத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அந்த சோதனைகளில் நாம் எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும், அதை எவ்வாறெல்லாம் கையாள வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை குறித்த சில விஷயங்களை இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமானது ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே குர்ஆன்ல பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், இதற்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தார்களை அவர்கள் தங்களுடைய இரட்சகனுக்கு மாறு செய்தார்கள் என்கிற காரணத்தினால் அழித்ததாக பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். குல்லன் அஹத்னா பிதம்பி, அல்லாஹ் யாரையெல்லாம் தான் அழித்ததாக சொல்கிறானோ குர்ஆன்ல, அவர்களை எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அழிக்கப்பட்ட நபர்களை குறித்து அவர்கள் செய்த பாவங்களினால் தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை இறைவன் சொல்வதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். யார் யாரெல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக இறைவன் அவர்களை அழித்தான் என்று எவர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவர்களெல்லாம் அவர்களது பாவத்தின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதை இறைவனது கூற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். என்று இருக்கும் பொழுது பொதுவாகவே நம்மில் பலரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு தனி மனிதன் இந்த உலக வாழ்க்கையில், அதாவது முதல்ல சொன்ன சோதனை என்றால் இன்பத்தை கொடுத்து சோதித்தாலும் அது சோதனை, துன்பத்தை கொடுத்து சோதித்தாலும் அது சோதிக்கப்பட்டாலும் அது சோதனை என்று சொன்னோம். இருந்தாலும் கூட நம்முடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் சோதனை என்று சொன்னாலே துன்பத்தை கொடுத்து சோதிக்கப்படுவதுதான் சோதனைங்கிறது இருக்குது. ஏனென்றால் அதுதான் என்னது, ஒரு மனிதனுடைய நஷ்டத்தை அவன் பார்க்கிறான், நேரடியாக நஷ்டத்தை ஒரு மனிதன் பார்க்கிறான். அந்த வகையில் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்படுவார்களே ஆனால் நாம் பார்க்கிறோம், அவனை குறித்து எப்படியெல்லாம் பேசணும் தெரியுமா, இப்படியெல்லாம் பண்ணான்ல அதனால தான் இப்படி, அந்த மக்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் அல்லவா, அதனால்தான் இறைவன் அவ்வாறெல்லாம் செய்திருக்கிறான் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்திக்காமல் நம்மில் பலர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சோதரர்களே, இதில் அடிப்படையாக முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பது என்பது, ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தையோ அல்லாஹ் அழிக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லது சில பாதிப்புகளை, சிரமங்களை, துன்பத்தை கொடுக்கிறான் என்னும் பொழுது, அதை பொறுத்தவரையில் அல்லாஹ் பொதுவாக கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. இது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் துன்பத்தின் மூலமாக சோதிக்கிறான் அல்லவா, அந்த சோதனை என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவனை பீடிக்கிறான் என்கிற ஒரு சோதனை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிய போய்தான்
எங்க எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, எதனால தான் அப்படி ஆச்சு, அதனால தான் அப்படி ஆச்சு என்று சாதாரணமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு வகையான சோதனை இருக்கிறது சகோதரர்களே. எந்த விதமான செயலின் பயனாக அல்லாமல் அல்லாஹ் ஆரம்பமாக சோதிப்பது. அவங்க செஞ்ச செயலுக்கு நல்லா என்ன செய்யல, தண்டிக்கிறன்னு நினைக்கல. ஆரம்பமாக அவர்களை சோதித்து அந்த சோதனையின் விளைவாக அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சோதிக்கக்கூடிய இரண்டாவது வகை. இது நம்ம யாருமே என்ன செய்யறதில்லை, நம்ம சிந்திக்கிறது இல்லை, பார்க்கறதும் இல்லை. பார்க்குறாங்களா, இந்த ஆள் இப்படி ஆச்சுல, ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, இந்த ஆள் இப்படி இருந்தால் அதனால தான் அப்படி, ஒரு நோய் வந்து இறந்து போயிட்டாரு, இந்த ஆள் இப்படிலாம் பண்ணார்ல அதனால தான் இப்படி என்று எத்தனை பேரை நாம் வந்து என்ன செய்கிறோம், அன்றாடம் வந்து குறை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக அழகாக இதை சுட்டி காட்டுகிறார். ஒமா அஸாபகும் மின் முஸீபஹ் ஃபபிமா கஸபத் ஐதீகும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உங்களது கரங்கள் எதனை முற்படுத்தி வைத்ததோ அத்தகைய பாவங்களினால் என்றாலும் கூட வயஃபு அன் கஸீர், என்றாலும் கூட அல்லாஹ் அதிகமான பாவங்களை அவன் மன்னிக்கிறான் என்று சொல்கிறான். இன்னும் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவர்களை இறைவன் பிடிப்பதேயானால், அவன் அவர்களை பிடிப்பானேயானால் இந்த பூமியிலே ஒரு உயிரினம் கூட உயிரோடு இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது என்பது கொள்கை ரீதியாக நாம் பார்த்தாலும் இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்று சொன்னால், இறைவனுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய அந்த இல்முல் கைப், எதனால் அவரை பிடித்தான், எதனால் அந்த மக்களை சோதித்தான், எதனால் இது ஏற்பட்டது, எதனால் அது ஏற்பட்டது என்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இறைவன் சொல்லி இருந்தால் அவனுக்கு தெரியும், இறை தூதர் சொல்லி இருந்தால் இறை தூதரின் வாயிலாகத்தான் நமக்கு தெரியுமே ஒழிய இதனால் தான் இவ்வாறு ஏற்பட்டது, அதனால் தான் அவ்வாறு ஏற்பட்டது என்று சொல்வதை நாம் அந்த கோணத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வையும் நாளை மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்பது உள்ளது என்பதை நம்பி இருக்கக்கூடிய மூமினை பொறுத்தவரையில அவன் எல்லா காலங்களிலும் எல்லா சூழலிலும் இன்பகரமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அவன் இறைவனை முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பான். சத்திய பாதையில் நிலைத்துக் கொண்டு அமல் செய்து கொண்டே இருப்பான். இறை பொருத்தத்தை தேடிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு இது போன்ற சோதனைகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவன் 24 மணி நேரம் அவனது சிந்தனையிலே அவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு, இலக்காக வைத்துக் கொண்டு வாழக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இது போன்ற சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் நடத்துவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவைகளில் ஒரு காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், அவலா யரவுன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون ولا هم يذكرون. நயவஞ்சகர்களை குறித்து சொல்கிறான். அதாவது ஒரு வருடத்தில் ஒரு தடவையோ 2 தடவை என்று இந்த மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அல்லவா. அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون. அவர்கள் ஒரு வருடத்தில் ஒரு தடவை 2 தடவை என்றெல்லாம் பிடிக்கப்பட்டும் கூட நயவஞ்சகர்கள் இறைவனின் பால் மீளாதவர்களாக, தௌபா செய்யாதவர்களாக, பாவ மன்னிப்பு கேட்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் அவர்களை கடிந்து சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் நம்முடைய இந்த அற்ப சொற்பமான இந்த வாழ்க்கை என்பது அதனுடைய யதார்த்த நிலை என்ன, எதை முன்னோக்கி நானும் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் தொடராக அவன் இந்த சத்திய மார்க்கத்தை உணர்ந்து தௌபா செய்து இறைவனின் பால் மீள வேண்டும் என்பதற்காக வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர்
பெரிய வேதனைகளை கொடுத்து அழிக்காமல் சின்ன சின்ன வேதனைகளை அங்கங்க நடத்தி நாம் அவர்களுக்கு இந்த வேதனையை சுவைக்கு செய்வோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சிறிய பெரிய எந்த ஒரு சோதனையாக நமக்காக இருந்தாலும் சரி, தனி மனிதனுக்கு இருந்தாலும் சரி, ஒரு மக்களுக்கு இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, அதை குறித்து ஆய்வு செய்வது என்பது அது இறைவனது ஹிக்மத், அவனுடைய இல்முல் கைப், அவன் மாத்திரமே அறியக்கூடிய அவனது அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்ல நாம் தலையிடுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதை தொடர்ந்து சோதனை வருவதற்கு முன்பதாக நன்மையான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். பாவமான விஷயங்கள், தீங்கு தரக்கூடிய விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சோதனை வந்துவிடுமானால் நாம் அதில் பொறுமை காக்க வேண்டும். இன்பகரமான விஷயமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தால் பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைக்க வேண்டும். அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஆறுதலாக நம்மால் முடிந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் என்றும் நாம் வாழும் பொழுது வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் நாம் மறுமையை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மறு உலக வாழ்க்கையே நிரந்தர வாழ்க்கை, அதுவே எனது முதல் இலக்கு என்பதை நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழக்கூடிய மக்களாக நம்முடைய குடும்பத்தார்களை, மனைவி மக்களை, பிள்ளைகளை, சொந்தங்களை, மக்களை என்று அவ்வாறு உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களை நரக நெருப்பை விட்டும் தற்காத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீகும் நாரா. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் ஏகத்துவம் என்று பேசிக்கொண்டு ஊருக்குத்தான் உபதேசம் என்று சொல்லிக்கொண்டு தண்ணியை மறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான், கூ அன்ஃபுஸகும், உங்களை முதலில் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிறகு உங்களது குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமைதான் நமது இலக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. இது போன்ற இடர்கள், சோதனைகள், அது இன்பகரமானதாக இருந்தாலும் சரி அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அவைகளை எவ்வாறு அது வருவதற்கு முன்பாகவோ பின்பாகவோ எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறதோ அவ்வாறே நாம் நடக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமது கண்முன் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய மக்கள் உருவாக நாம் காரணமாக வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அத்தகைய நன்மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك، إنك أنت الله لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.